டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்களின் நம் விருந்தினர் நிகழ்ச்சி. உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் ஆன்மீக நெறி நின்று இறைவழி வாழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்ற இறை அன்பர், சுத்த சன்மார்க்க அருள்வொளி, ஆதிமகா சாது உள்ளிட்ட பல பட்டங்களை பெற்றவர் தவத்திரு பத்மேந்திர சுவாமிகள் அவர்கள்தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இப்போது உங்களுடைய தொடக்க கால வாழ்க்கை முறையிலேருந்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கிடலாங்க. உங்களுடைய தொடக்க கால வாழ்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அனைவருக்கும் டிடி தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக அன்பார்ந்த இறை வணக்கத்தோடு அடியேன் டிடி தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக என்னுடைய இல்லற வாழ்க்கையினுடைய மகத்துவமாக பக்தி நெறியில் சன்மார்க்க நெறியில் வந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றேன். முதல் கண் டிடி தொலைக்காட்சி நன்றி தெரிவித்து, நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பாமர குடும்பத்தில் பிறந்த மனிதர். சின்ன வயதில் நான் படித்த பள்ளி அரசு எஸ்எல்பி அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் நான் பயின்றேன். அதுமாதிரி பிரைமரி ஸ்கூலும் நான் அரசு பள்ளியில் தான் அடியேன் படித்தேன். படித்த காலங்களில் விளையாட்டுத்துறையில் மிகுந்த ஆர்வம் உடையவர். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், போல் வால்ட், ட்ரிபிள் ஜம்ப், லாங் ரேஸ், கபடி, பாஸ்கெட் பால், ஃபுட்பால் போன்ற கேம்களில் அடியேன் தேர்ச்சி பெற்றவன். அது மட்டும் இல்லாமல் சிறுவயது முதல் பக்தி மார்க்கத்தில் அதிகமான ஈடுபாடு உண்டு. இந்த பக்தி மார்க்கம் என்பது நம்ம வீட்டிலே கற்றுக் கொடுக்குறாங்க. கோயிலுக்கு போகலாம், அங்கே போகலான்னு சொல்லும்போது நமக்கு அறியாமல் நம்ம பள்ளிக்கூடத்தில் என்னத்தை தான் படித்தாலும் பேரண்ட்ஸும் சேர்த்தாலும் ஒரு மெச்சூரிட்டி அறிவு வரும்போது நான் சயின்ஸ் குரூப் எடுப்பேன், மேக்ஸ் குரூப் எடுப்பேன், ஹிஸ்ட்ரி குரூப் எடுப்பேன்னு சொன்ன மாதிரி நமது பக்தி வாழ்க்கையில் வருகின்ற போது நமது பெற்றோர்கள் நமக்கு வழி நடத்தினாலும் நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்பார்கள். அப்படிப்பட்ட ஆலய வழிபாட்டில் எனக்கு சின்ன வயதிலிருந்தே ஜாதி சமய மதத்திற்கு அப்பாற்பட்டது, அது சர்ச்சையாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, நமது இந்து தர்மத்தை காக்கின்ற திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு ஈர்ப்பு. எல்லா இடத்துலையும் இறைவனுடைய மொழியை தான், இறைவனுடைய போதனை தான் போதிக்கின்றார்கள். அப்படி போதிக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியாக இந்த விளையாட்டுத்துறை தான், ஆன்மீகத்துக்கு அடித்தளம் விளையாட்டுத்துறை தான் அடியேன்னு சொல்வேன். ஏன்னா நான் ஒரு விளையாட்டுத்துறையிலிருந்து வந்த ஒரு ஆன்மீகவாதி. ஏன்னா வீடை விட்டோ காடை விட்டோ ஓடி காட்டில் போய் வந்தவன் கிடையாது. இருந்த இடத்துல இறைவனுடைய அருளை நான் பெறுகின்ற ஒரு மார்க்கமாக சன்மார்க்கம் எனக்கு கிடைத்த மார்க்கம். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நான் விளையாட்டுத்துறையில் எனக்கு 84 எனக்கு மேரேஜ் திருமணம் நடைபெற்றது. லதா என்ற ஒரு மனைவி, ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு 85 மகன் பிறந்தார், மகேஷ்னு சொல்லிட்டு. ஒரு 93 என்னுடைய மகள் பிறந்தார்கள். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் பக்தி மார்க்கத்தில் நம்ம இந்த விளையாட்டுத்துறை என்பது எப்படி ஒரு மனிதனுக்கு எந்த நேரம், வள்ளலார் சொல்வார், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமல்லவம் மாயையற்றி வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்பார் வள்ளல் பெருமான். இறையருள் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி வரனே தெரியாது. பட்டினத்தாருக்கு எப்படி பெரிய செல்வந்தர், அவருக்கு காதற்ற ஊசியும் வாரான்கான் கடுவலிக்கன்னு சொன்னோன்னே அவருக்கு ஞானம் பிறந்து செல்வத்தை திறந்தார், இல்லற வாழ்க்கையை திறந்தார், சிவநிலை அடைந்தார். அதேமாதிரி பத்திரியார் பெரிய சக்கரவர்த்தி, பட்டினத்தாரை வணங்கினார், அவரும் பெரிய நிலை அடைந்தார். அதே போல் இந்த விளையாட்டுத்துறையில் 1987 சென்னையில் அப்பொழுது டிடிசி திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இருந்து, அதில் 87 எனக்கு ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டு பாஸ்கெட் பால் மூலம் ஆயிலாக நான் அரசு பதவியில் அடியேன் பணியமர்ந்தேன். அப்படி அரசு பணியில் இருக்கும்போது எங்கே போனாலும் ஃப்ரீயாக போகலாம். பல்லவன் டிரான்ஸ்போர்ட்லையும் சரி, திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட்லையும், அந்த காலத்தில் பல்லவன் டிரான்ஸ்போர்ட், மாங்காடு, காமாட்சியம்மன் கோயில், இப்படிப்பட்ட அது மாதிரி தம்புச்சட்டியில் இருக்கக்கூடிய காளியம்பாள் கோயில், இப்படி பல ஆலயங்களுக்கு செல்வேன். ராகு காலத்தில், அது ராகு காலத்தில் இறைவனை வழிபடியோர் ஒரு அற்புதம். ராகு காலம் எல்லோரும் கெட்ட நேரம் சொல்லுவோம், கிடையவே கிடையாது. எந்த நேரம் நம்ம நல்ல நேரம், நம்ம செய்க தான் நமக்கு கெட்ட நேரத்தை கொடுக்கிறது. ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன், ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே என்று ஒரு பாடல் வரிகள் கூட அழகாக சொல்லும். அப்படிப்பட்ட ராகு காலத்தில் பல ஆலயங்களில் சென்று நான் வழிபட்டுருப்பேன். அப்படி இருக்கும்போது தான்
அடியன் வந்து தேனாம்பட்டையில் குடும்பத்தோடு இல்லறத்தோடு வசிக்கின்ற போது வன்னியன் தேனாம்பட்டை அடியன் வஉசி தெருவில் 26ஆம் நம்பர் வீட்டில் வசித்து கொண்டிருந்தேன். அதுக்கு அடுத்த தெருவு தான் காமராஜர் தெருவு, எல்டம்ஸ் ரோடு, மார்க்கெட் ரோடு பக்கத்தில் நமக்கு காமராஜர் தெருவுன்னு இருக்குது. அந்த தெருவில் ஸ்ரீ கங்கா முகாம்பி என்ற ஒரு ஆலயம் திருப்பணி நடைபெற்றது. நான் இருந்த ஹவுஸ் ஓனருக்கும் அந்த தர்மகர்த்தாவுக்கும் நெருங்கிய சொந்தம் உடையவர்கள்னால அவர்கள் கூட அந்த கோயிலுக்கு நான் என்ன செய்வேன் என்றால், திருப்பணிகளுக்கு காங்கிரீட் வேலை, சல்லி போடுறதுக்கு, காங்கிரீட் வேலை செய்வதற்கு, அந்த நேரம்லாம் போய் பணிவிடை செய்த, இறை தொண்டு செய்தேன். ஏன்னா திருநாக்கரசு அவர்கள் வேறு எதுவுமே சாதனை செய்யலை. சிவபெருமானுக்கு அபிஷேகமோ இல்லைன்னா ஆதாரனே பண்ணலை. 63 நாயன்மாரில் அவர் ஒரு நாயன்மார். அப்படிப்பட்ட அவர் வந்து வருகின்ற பக்தர்களுக்கு பணிவிடை செய்தார். வருகின்ற பாதங்கள் புல்லெல்லாம் முள்ளெல்லாம் அகற்றி எடுத்து உழவார பணி செய்தார் திருநாக்கரசர். அப்படி தான் அவர் இறைநிலை அடைந்தார். ஒரு மனிதனுக்கு எந்த வடிவத்தில் எந்த நேரத்தில் என்ன செயல்பாட்டில் இறைநிலை கிடைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கோயில் நான் திருப்பணி செய்தனால என்னுடைய ஒரு தொண்டு பக்தி, பக்தி என்பது கடவுளை போடைய ஒரு தொண்டு பக்தி உண்டு. இது வந்து தொண்டு பக்தி. அந்த பணி நான் செய்கின்ற போது என்னை அந்த ஆலயத்திற்கு பூசாரியாக நியமித்தார்கள். நீங்கள் இப்போது பேருந்து அரசு பணி இல்லை இருக்கும்போதே உங்களுக்கான பயணம் இறை ஆன்மீக நெறியில் பயணிக்கப்பட்டுருச்சு இல்லைங்களாங்க? ஆமாம், ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ன்னு எங்களை அப்பப்போ வெளியூர்லாம் போக வேண்டி வரும், விளையாட வரும், எடுக்க வேண்டி வரும். விளையாட்டு மேன் எப்படிலாம் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் நான் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே சென்றாலும் ஆலயத்தில் போய் வழிபடுவேன். அதுதான் என்னுடைய எக்ஸ்ட்ரா டைம் வந்து டைம் பாசிங் வந்து அதான் என்னுடைய நேரத்தை வந்து அதுக்கு தான் செலவிடுவேன். எல்லாமே பயனுள்ளதாக மாற்றிய ஒரு வாழ்க்கை. அது இல்லாமல் இதுக்கு அடிப்படை என்பது ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரணு ஓம்பப்படும் வள்ளுவர் அழகாக சொல்வார். ஆனால் ஒழுக்கலைன்னா இப்போ ஒரு விளக்கில் அகலில் வந்து நம்ம ஒரு தீபம் எரியினா அதுக்கு கண்டிப்பாக எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், இல்லாமல் எரியாது. ஆகையால் எனக்கு சின்ன பிள்ளைலே இயற்கையாகவே எந்த டிசிப்ளின், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் மற்றபடி அது என்பது கிடையாது. ஆனால் அந்த வயதில் நான் மாமிசம் சாப்பிட்டேன். அது தான் கெட்ட பழக்கம். வள்ளலார் மார்க்கத்து இருந்தால் அது கெட்ட மார்க்கம். உங்ககிட்ட கேட்க. ஆமாம். இப்போ நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா வச்ச பேர் உங்களுக்கு பத்மநாபன். எப்போ நீங்கள் பத்மேந்திரா அப்படிங்கிற பேர்? என் அம்மா அப்பா பேர் வச்சு பத்மநாபன். எனக்கு பள்ளிக்கூடத்தில் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் பத்மநாபன் தான். நான் வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீ கங்கா முகாம்பி கோயில் ஆலயத்தில் நான் திருப்பணி செய்கின்ற போது பூசாரியாக இருந்து அந்த அம்பாளுக்கு நான் படுகை செய்து அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஆதாரம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பிறப்பில் பெரிய பாக்கியமாக நினச்சேன். ஒரு பத்மஸ்ரீ பட்டம் பெற்றாலும் கூட அந்த சந்தோஷம் பட மாட்டேன். ஏன்னா மனிதன் பிறந்தால் இறைவனுக்காக வாழ வேண்டும். ஒரு பெண்ணு பிறந்தால் கணவனுக்காக வாழ வேண்டும், ஒரு கணவன் பிறந்தால் பெண்ணுக்காக வாழ வேண்டும். ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு அருளாளராக நம்ம வந்து விட்டார். அருளாளர் யார்? அருளை பற்றி சிந்திச்சு கொண்டு இருப்போம். அருள் என்பது என்ன? நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், ஒழுக்கத்தினுடைய மறுபெயர் தான் அருள். அப்படிப்பட்ட அருளாளர் என்ற ஒரு, ஏன்னா வள்ளலார் சொல்லுவார், அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, 1000 அணி விளக்கேற்றிய நண்பர் வள்ளல் பெருமான். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சேன். அந்த ஆலயத்துக்கு போனாலும் தட்டில் விளைவுடைய பூசாரிக்கு விளைவுடைய காணிக்கெல்லாம் அடியே எடுக்க மாட்டேன். கோயிலில் நிர்வாகத்துக்கு, ஆனால் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த சம்பளம் போகிறோம். அதை விட பெரிய ஒரு ஆசை என்னன்னா, ஒரு தெய்வத்தை தொடர்புடைய ஒரு பாக்கியம் கிடைச்ச. நம்ம தள்ளி நின்று முருகா முருகா, சிவனே சிவனை, அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது தள்ளி அது பார்க்காம நம்ம கிட்ட போய் அந்த அம்மாவை தொட்டு அலங்கரித்து அபிஷேகம் பண்ணி அதை அலங்கரித்து தேவானோட பெரிய பாக்கியம் கிடச்சி, அந்த பெரிய பாக்கியமாட்டு அந்த நினைவு. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலுக்கு ஒரு மகான் வராரு, ஸ்ரீ நாகேந்திர சுவாமி புது சத்திரத்தில் இருந்து. இந்த வழி நடத்துன்னு அந்த இல்டம் சோட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயில் தர்மத்தை மிஸ்டர் சுகுமார், என்னோட ஹவுஸ் ஓனர் திருவாளர் மணி, அவங்களால தான் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன டைனிங் பாயிண்ட். அதை விட என் ஆன்மீகத்தில் டைனிங் பாயிண்ட் யாருன்னா என்னுடைய மனைவி தொன்பியா. ஏன்னா அன்பும் அறனும் உடைதான் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்பார் வள்ளுவர். ஏன்னா எந்த ஒரு சாதனைக்கும் துணை இல்லாமல் முடியாது. தனிச்சுமை ஆகட்டு ஒரு கை இருக்கு, 2 கை தட்டினா தான் சவுண்டு வரும். அதே மாதிரி ஒரு மனிதன் சாதனை புரியும் என்றால் சொந்த காலில், எல்லாம் நான் சொந்த காலில் வந்து சொந்த காலில் சொன்னாலும் கூட, நீங்கள் ஐஏஎஸ் படிக்கனாலும் டீச்சருடைய ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் ஐஏஎஸ் ஆக முடியாது, ஐபிஎஸ் ஆக முடியாது, ஐஎஃப்எஸ் ஆக முடியாது. அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு துணை என்பது துணைவியா. என்னுடைய மனைவியினுடைய, ஏன்னா நான் இல்லறத்தரம் ஏற்கும்போது அவங்களுக்கு ஒரு 23, 24 வயசு, எனக்கு ஒரு 30 வயசு. அவர்கள் அவ்வளோ தூரம் எனக்கு ஒத்துழைச்சனால தான் இன்றைக்கி நான் இந்த சாதனையை இன்றைக்கி இந்த மேடையில் டிடி தமிழ் தொலைக்காட்சி வந்து பேசுகிறேன்னா அது என்னுடைய மனைவி துணைவியாருடைய அன்பு தொண்டு தான். நிச்சயமாங்க. ஏன்னா வள்ளுவருக்கு அப்படி அமைஞ்சு. அதனால தான் வள்ளுவர் அழகாக திருவள்ளுவர் வாசுகி தாயார் என்பது வாசுகியார் தவத்துக்கு பணிவிடை செய்தார்கள். ஏன்னா திருவள்ளுவர் நாயனார் வந்து ஒரு அற்புதமான சிவராஜ யோகி. அவருக்கு
சாப்பாடும் தண்ணியும் கொண்டு ஒரு கப்பு தண்ணி கொண்டு வைக்க சொல்லுவாராம். வைக்கும்போது ஒரு ஊசியை கொண்டு வைமாம்பாராம். ஏன்னா அந்த அன்னம் பரிமாறும் போது கூட பணிவு இருக்கணும். இந்த கணவனுக்கு அந்த ஆகாரம் கொடுக்கறது வந்து சாப்பாடு நம்ம வந்து படைக்கிறது வந்து என்னென்னா, கடவுளுக்கு நீ படைக்கிறதை விட பயபக்தி, அதை தான் சொல்கிறேன், பயபக்தி. ஒரு அன்னத்தை நீ சாப்பாடு ஒரு தட்டில் ஒரு கரண்டி சத்தம் கூட கேட்கக்கூடாதும்பாங்க. அந்த அன்னம் பரிமாறும் போது ஒரு சோறு சிதறக்கூடாது. ஏன்னா ஒரு அரிசி வந்து அவ்வளோ தூரம் அரியும் சிவனும் அந்த இறைவனுடைய அருள்னால அந்த அந்த அம்மா டெய்லி ஒரு ஊசி வைப்பாங்க. கடைசி காலம் நான் இத்தனை நாள் ஒரு ஊசி வைக்கிறேனே, நீங்கள் அந்த ஊசியை இதுவரை நீங்கள் பயன்படுத்தலை என்னன்னு கேட்டால், பயன்படுத்துறதுக்கு அதுக்குள்ள அந்த சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தலை. அவங்க நீ சாப்பிடும்போது என்னைக்கா ஒரு சாதம் ஒரு சோறு சிதறும், அதை ஊசி வச்சு குத்தி தண்ணியில் அலசி அந்த சாப்பாடு அன்னத்தில் சேர்க்கறதுக்கு அந்த இதே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோம். அதனால் பணிவு. அதனால் திருவள்ளுவர் நாயனாருக்கு அந்த மனைவி வாசுகி தாயார் தான் இலக்கணமாக சொல்லுவார்கள். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேனிமேன். இன்றைக்கி நான் ஒரு ஆன்மீகத்தில் வள்ளலார் மார்க்கத்தில் உயர்ந்து நிற்கிறேன்னா துணையார், அதுக்கு ஒரு பிரயோஜனம். அதுக்கு மேலே என்னை ஈண்டெடுத்த தாயினுடைய புண்ணியம். என்ன தந்தைய பேர் தானப்பன், என்னுடைய தாயார் பேர் மகாலட்சுமி, என்னோட கூட சகோதரி ஜெயான்னு ஒரு சகோதரி உண்டு. என் பையன் பேர் மகேஷ், பொண்ணு பேர் அங்கிரி. அங்காள பரமேஸ்வரி பேரை சுருக்கி தான் அங்கிரின்னு பேர். இது எல்லாமே இந்த கங்காமாவை தேனாம்பட்டை வன்னியன் தேனாம்பட்டை கங்கா முகாம்பி தாயை தொட்டனால கிடைச்ச ஒரு பாக்கியம். அதனால் அந்த மகானை பார்க்கும்போது அந்த மகான் இந்த பிள்ளை நல்ல பணியோடு செய்து இந்த பிள்ளைக்கு தீட்சை கொடுப்போம் என்று எனக்கு 1994 ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவலிங்கத்தை அன்னாபிஷேகம் நடத்த அன்னையனை கூட்டிகிட்டு போய் தீட்சை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த டேட்டை வந்து என்னால் மறக்க முடியாது. ஏன்னா ஐப்பசி பௌர்ணமி என்றாலே அன்னாபிஷேகம் நடக்கூடிய நாள். எனக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்தாரு. அங்கே அவருக்கு இங்கேருந்து புதுச்சத்திரம் கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் கோயம்பேடு கிடையாது, கொத்தவால் சாவடி தான் உண்டு. இங்கேருந்து அடிக்கடி எனக்கு பஸ்ஸு பெரியனால வெள்ளமேடு பஸ்ஸில் இறங்கி அங்கே போய் புதுச்சத்திரத்தில் போய் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணி அவருக்கு பணிவிட. குரு சேவை பெரிய சேவை. குருலா வித்தை பால். எந்த இதுன்னு குரு இல்லைன்னா பால். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த சாமிக்கு நான் பணிவிடை செய்யும்போது அவருக்கு என்னை நல்ல பயிற்சியான ஈர்த்தனால சரி, அவர்கள் வந்து சித்த மார்க்கத்தில் அவர்கள் வந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார்கள். உப்பு புளி காரம் இல்லாமல் சாப்பிடாமல் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்து ஒரு சிவராஜ யோகியாக இருந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார்கள். அவர்களை தொட்டனால ஒரு பயனால் கங்காமாவுடைய திருவருளால் வந்து இப்போ நதி எங்கே போகிறது, ஆறு எங்கே போகிறது, நதியை தேடி நதி எங்கே போகிறது, கடலை தேடின்னு சொன்ன மாதிரி இந்த பக்தி மார்க்கம் போய் குரு மார்க்கத்தை தரும். ஒழுக்கமாக இருந்தால் அந்த பக்தி மேலே ஒழுக்கம் இருக்கணும். நீ செய்கின்ற பக்தி மேலே ஒழுக்கம் இருக்கணும். அப்போ அந்த மகாண்ட போனால் அந்த பக்தி கிடைக்கும். அங்கே அந்த கூட்டத்தில் வந்து நிறைய தொண்டர்கள் சீடர்கள் இருந்தாங்க. அதில் நான் ஒரு சீடர். அதில் ஒரு தம்பி தான் வந்து நீங்கள் கேட்டீங்களா உங்களை எப்படி பத்மேந்திரா அம்மா அப்பா பத்மனான்னு பேர் வச்சாங்க, பத்மேந்திர பேர் எப்படின்னு. அங்கே போகிற பத்மேந்திரான்னு சொல்லிட்டு இந்த திருவருப்பா புக்கில் வள்ளலாருடைய திருவருப்பா புக்கில் எனக்கு அந்த என்னுடைய சுவாமிக்கு நான் செய்த பணிவிடைகள் தொண்டுகள் செய்த தொண்டை பார்த்து கண்ணன் ஆவடியில் டிவி மெக்கானிக்கல் அவர் தான் எனக்கு வந்து பத்மேந்திரான்னு திருவருப்பா புக்கில் பத்மேந்திரான பேரை எனக்கு சூட்டிய ஒரு குருநாதர். அவனை சாதாரண மனிதனாக கூட ஒரு பிள்ளைக்கு பேர் சொல்லிட்டு அப்போ தானே சோறு பேட்ட முடியும். அதே மாதிரி அதனால் வந்து வள்ளல் பெருமானுடைய அருட்பா புக்கிலேயே எனக்கு பத்மேந்திரான்னு இந்த பேரை தந்தாங்க. அதனால் அந்த நம்பரை வந்து என்றைக்குமே எனக்கு மறக்க முடியாது. இதே தான் யோகிராம் சுரத்குமார் நான் அவரை சந்திக்கும் போதும் கேட்டார், உங்களுக்கு பத்மேந்திரான்னு யார் பேர் வச்சா? ஒரு பாமர ஒரு டிவி மெக்கானிக்கல் என்னுடைய குரு பக்தி குரு சேவை பார்த்து நாளைக்கு நீங்கள் சாமி ஒரு உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஆன்மீகத்தில்னு சொல்லி எனக்கு இந்த பேரை வச்சு தந்தாங்க. அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு அந்த பேரை வைக்கும்போது கடைசியில் 2000 கெசட்டில் ஜூன் 7ஆம் தேதி என்னுடைய பேரை பத்மேந்திரான்னு கெசட்டில் மாற்றிக்கிட்டேன். அந்த பேர் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே எனக்கு பதிவாகிறது. என் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே அந்த பேர் பதிவாகிறது. மகிழ்ச்சிங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் மாற்றத்திற்கான வரலாறு அது நிகழ்ந்த ஒரு நிகழ்வுகள்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி வள்ளலாரினுடைய கருத்து மார்க்கத்தின் வழி நீங்கள் செல்வதற்கான காரணத்தையும் இப்போ சொன்னீங்க. அந்த வகையில் நீங்கள் ஒரு சிறந்த சொற்பொழிவாளரும் கூட. எந்த மாதிரியான சொற்பொழிவுகளை நிகழ்த்துவீங்க? உங்களுடைய பேசு பொருள் என்னவாக இருக்குங்க? நான் சொற்பொழிவாளருக்காக தனி ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. சிலவங்க பிஹெச்டி தமிழில் முடிச்சிருப்பாங்க, எல்லாமே படிச்சிருப்பாங்க. எனக்கு வள்ளலார் கொடுத்தது. எனக்கு எல்லா யூனிவர்சிட்டியுமே வள்ளலார் தான். எங்கெங்கிருந்து உயிர் ஏது வேண்டினும் அங்கங்கிருந்தார் அலோற்பெரும் ஜோதி என்பார். வள்ளல் பிறவனை விட தீராத ஒரு காதல் பக்தி. நம்ம பிள்ளைகிட்ட அன்பு காணிக்கிறோம், தாய் தந்தையிட்ட அன்பு காணிக்கிறோம், புருஷன் மனைவிட்ட அன்பு காணிக்கிறோம், மனைவி புருஷன்ட அன்பு காணிக்கிறாங்க. அதை மேலே
அந்த குருக்கு மேலே நமக்கு ஒரு ஏன்னா எனக்கு ஏற்கனவே பக்திமார்கள் அந்த குரு மேலே ஒரு பக்தி இருந்தனால இப்படி ஒரு மகான் இருக்காரா ஒரு வியப்பு வந்தது. வியப்பு வருகின்ற போது நான் வந்து 1992 சென்னையில் மழை கடுமையான வறட்சி. அந்த நேரத்தில் நான் குடத்தில் தண்ணி கொண்டு வரும்போது கோயிலுக்கு குளிச்சுட்டு வரும்போது அந்த கோயிலோட பொருளாளர் என்கிட்ட நீங்கள் தான் டெய்லி கங்கம்மா கோயிலுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன் தானே, தோலில் குடத்தை வச்சுட்டு கையை தட்டுங்க அன்னாரு கையை தட்டினேன். நீங்கள் டெய்லி இங்கே வாரீங்க, அம்மாவுக்கு டெய்லி பணிவிட சொன்னீங்க, அம்மாட்ட சொல்லி மழை பெய்ய வைங்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நான் மழை பெய்ய பெரிய ஆளாயா, எனக்கு அந்த தந்திரம் உந்திரம்லாம் தெரியாது, அது மகான்கள் சித்தர்கள் யோகிகள் அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய லீலைகள் திருவிளையாடல்கள், அதனால் எனக்கு வந்து அதிலெல்லாம் ஈடுபாடு கொண்ட ஒரு வார்த்தைகள் அது கொஞ்சம் காரசாரமான வார்த்தைகள் சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக என்னுள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வை தூண்ட வைத்தார். அப்போ அந்த கங்கா மாட்ட சொல்லி 7 நாள் கண்டினியூவாக மழை பெய்யுன்னு சொன்னோன்னே அந்த அற்புதம் அந்த சித்தை வந்து அந்த கங்கா மாதா தான் இன்றைக்கும் அப்படி தான். அந்த அம்மாவுக்கு அம்மா தாயே கங்காதேவி எல்லாம் அறிவாள் எங்கள் அம்மா, ஆடி வருவாள் ஓடி வருவாள் எங்கள் தேவி கங்கை அம்மா. இந்த பாட்டை பாடினே தான் முத மனதை இலக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடலும் கூட. அம்மா இறங்கி வரக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க இந்த வரிகளை நீங்கள் இப்போ சொல்லும்போது உங்களுடைய அற்புதத்தை நிகழ்த்திய தருணம். அற்புதம் இல்லை, அம்மா கொடுத்த அருள். அற்புதம் என்பது அது ஒரு அகங்காரம் வந்துடும். அம்மா கொடுத்த அருள். அப்பா நான் வேண்டுகிட்டு அருள் பெரியல் வேண்டும், 6 உயிர்களுக்கு நான் அன்பு செய்யலும் என்று வள்ளலார் சொல்வார். அந்த அம்மா மேலே உள்ள பக்தி, உன் குழந்தை உன்ட வாரம் இப்படி ஒரு பழி சொல்லி எனக்கு விழுந்துட்டு, அம்மா நீயே பார்த்து எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, கங்கா நமக மீனாட்சி நமக காமாட்சி நமக சிவனே நமக முருகா நமன்னு சொல்ல தெரிஞ்சவனுக்கு எப்படி இந்த சரஸ்வதி சதவத்தில் ஒரு ஊமையை அகர முதல்ல எழுத்தலாம்னு சொல்லிட்டு பாட வச்ச மாதிரி அந்த அம்மாவை நான் நினைத்தேன். அந்த அம்மா இன்னைக்கு வரையும் அந்த தாய் வந்து கருணை காணிச்சா. அது பக்தி மார்க்கத்தில். இப்போ ஞான மார்க்கத்தின் வரும்போது எனக்கு முழுக்க பெரிய மகா குரு வந்து திருவூர் பிரகாச வள்ளலார் தான். இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க, நான் பிறப்பால் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய, ஆனால் வள்ளலாரினுடைய கோட்பாடு படி அசைவம் சாப்பிடக்கூடாது. அந்த நேரங்களில் நீங்கள் எப்படி கடைபிடிப்பு மேற்கொண்டீங்க? புலால் உண்ணாமை என்பது என்னன்னா, ஒரு சொற்பொழி கேட்டேன். ஏன்னா எனக்கு 93, நான் பிறந்த 1960, 91 வரையும் மகான்கள்னா யார், ஞானிகள்னா யார், கோயில் தெரியும், காமாட்சி தெரியும், மீனாட்சி தெரியும், முருகர் தெரியும் எல்லாம். அப்போவுமே நாங்கள் இப்போ என்னது ஆன்மீகம்னு சொல்கிறாங்க பக்தின்னு சொல்லி இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்னன்னு என் மனசுக்குள்ளே நிறைய கதைகள் ஓடிச்சு. அப்போ நான் வந்து அந்த கோயில் பூசாரியாக இருக்கனால பூஜை பண்ணும்போது ஒரு நாள் கனவுல எல்டம்ஸ் ரோடு மார்க்கெட்டிலேருந்து சிக்கனை கேரி பையில் வாங்கிட்டு வரேன். வரும்போது கங்கம்மா கோயிலேருந்து ஒரு குரங்கு ஒரு கம்பு எடுத்து என்னை வரட்டுது, கோயிலுக்குள்ளே வராதுன்னு. அப்போ நான் நினச்சேன், நம்ம அம்மாவை தொடுறோம், சாமி கும்பிட்றோம், எடுக்கிறோம், சரி அந்த அம்மாவுக்கு நம்ம மாம்சாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான், என் துணைவியார், என் மகன், ஏன்னா பாப்பா அந்த நேரத்தில் வயிற்றுல, ஆகையால் அன்று முதல் மாம்சத்தை தொடர போதனை பண்ணி மாம்சம் சாப்பிடனால என்ன பலன் என்பதை அறியாமலே மாம்சத்தை திறந்தேன் ஒரு குரங்கு சொல்லி. ஆகையால் அப்படிப்பட்ட அருளை அந்த கங்கம்மா குரங்கோடியில் வந்து எனக்கு அந்த கம்பெடுத்து வெட்டினால அந்த மாம்சத்தை நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் சொன்னது. இன்றைக்கி என் பாப்பா குழந்தை பேத்தி கூட 2 வயசு ஆக போகுது, சிருஷ்டிகா, அவங்களும் என்னுடைய மக அங்கிரி, அவங்களும் டாக்டர் எவ்வளோ. நான் ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் என்னுடைய பொண்ணு பிறந்தா, மெட்ராஸில் மயிலாப்பூரில் ஆழ்வார்பேட்டையில். டாக்டர் எவ்வளோ சுகந்தின்னு அந்த அம்மா பயங்கர எக்ஸ்போர்ட்டு டெலிவரியில். அந்த அம்மா பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, எங்கள் இந்த கூட்டுறவு வங்கியில் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆகையால் அந்த அம்மாவுடைய அருளை எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. முட்டை வேண்டாம், முட்டை எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஏன்னா ஆணையில் முட்டை சாப்பிட்டா சிக்கன் 65 சாப்பிட்டா பலத்தோடு இருக்குது, வேண்டாமான்னு சொல்லிட்டு அதிலேருந்து வந்து இன்ன வரையும் பிராமண வீட்டில் கூட அவ்வளோ தூரம் கடைப்பிடிக்கும், அவ்வளோ தூரம் கேக்கு கூட என்ன வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அது போர் தான் வள்ளலார் மார்க்கத்தை வந்து புலாலை பற்றி நம்ம விஷயங்கள் தெரியுது. ஆனால் வள்ளலார் ஒரு கவியில் சொல்கிறார், கங்கையிலே காவேரியில் 100 முறை மூழ்கி கணக்கட்ட திருக்கோயில் கால் தேய சுற்றி வெங்கொடிய நோன்பு ஏற்று உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமெல்லா வேதியர் கைப்பணம் அள்ளித்தந்து பசுவதை பூஜித்து அதன் கழிவை உண்போர்க்கு முத்தி விளையுமோ, அருளே கிடைக்க அறிவே தொடங்காதுன்றார். இதை வள்ளுவர் சொல்றார். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, தன்னூன் பெறுவதற்கு பிரிதூன் உண்பான் எங்கனமாலும் அருள். தன்னூன் பெறுவதற்கு பிரிதூன் உண்பான் எங்கனமாலும் அருள்ங்கிறார். புலால் சாப்பிடவனுக்கு அருள் கிட்டாதுங்கிறார். அடுத்து இன்னொன்று சொல்றார், கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிர்களும் கைகுவிப்பை தொழுங்கிறார்.
இன்னைக்கு வள்ளல் பெருமானை அனைத்து மதங்களும் கையூப்பித்துள்ளது புலால் ஒன்றாமே. அப்புறம் ஒரு மாமனிதர், நமது பாரதத்தினுடைய அற்புதமான ஒரு மாமனிதர் யார் சொல்லுங்கள்? வள்ளல் பெருமானார். புலால் சாப்பிடாமல் பெரிய மாமனிதராக வாழ்ந்தவர் நமது ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். புலால் புசிக்காதவர்கள், ஒரு இஸ்லாம் மதத்தில் இருந்தாலும் அவர்கள் வந்து வள்ளலார் கோட்பாடுகளை அற்புதமாக அவர்கள் வந்து ஒரு இது அவர், அதனால தான் அவர்களே, ஏன்னா இது நான் சொல்ல, வள்ளுவர் சொல்லார், கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழுங்கிறார். ஐயால் அப்படிப்பட்ட நிலை அவரும் அடைஞ்சார். இன்றைக்கி ஜாதி சமயம் அப்பாற்பட்டு ஒரு பொதுமறை ஆன்மீக முறை, ஒரு இறை வழிபாட்டு முறையை போதித்தவர் வள்ளல் பெருமான். எல்லாருமே வள்ளலாரை வணங்குறாங்க. அதுக்காக அந்த நிலையில் போகும்போது தான் அடியனுக்கு வந்து இந்த வள்ளலார் மேலே பக்தி வந்தோன்னே வடலூருக்கு சென்றேன். வடலூரில் காலை எடுத்து வைத்தோன்னே அங்கே வந்து டாக்டர் துரசாமி கூட நீங்கள் பூசாரி பணிகள் செய்து கொண்டிருந்தீங்க இல்லைங்க? பூசாரி பணிகள், அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. பக்தி மார்க்கத்தில் வள்ளலாரினுடைய வடலூர்லேயே பூசாரியாக சில காலம். வள்ளலார் பூசாரியான இருக்கலாமா? எல்லாரும் பக்தர்கள். அங்கே மற்ற ஆயுதங்களை மாதிரி வழிபாடு தீபாரண அபிஷேகம் என்பது கிடையாது. எல்லாம் தியானம். போய் அமைதியாக போய் இருந்து ஒரே ஒரு வழிபாடு தான். என்ன வழிபாடுனா, எங்களுக்கு வழிபாடு சொல்லி இருந்திருக்கார் வள்ளல் பெருமான். அபிஷேகம் நிறைய சொல்லி இருந்திருக்கார். ஒன்றே ஒன்று, இறைவனிடம் மனதை நிலைநிறுத்தி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி, இந்த தாரக மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிச்சிட்ருங்க. இதுதான் எங்களுடைய வழிபாடு மந்திரம். இதுதான் வழிபாடு. வழிபாடு என்பது சுண்டலோ பொரியோ கடலை கொடுப்பது கிடையாது. அங்கே உயிர் இறக்கம். அப்பா நான் வேண்டல் கேட்டு அருள் புரியல் வேண்டும், 6 உயிர்களுக்கு நான் அன்பு செய்தல் வேண்டும். அந்த நிலையை பெறுவதற்கு இந்த தாரக மந்திரம், இந்த மந்திரத்தை நீ உச்சரித்தாலே உன மனம் பரிசுத்தமாகும். ஜீவக்காரன்மே மோட்ச வீட்டின் திருவக்கோளுங்கிறார் வள்ளல் பெருமான். ஜீவக்காரன்மே மோட்ச வீட்டின், ஜீவக்காரன் என்பது என்ன? பசித்தவர்களுக்கு நம்ம உணவு வழங்குவது. நீங்கள் வள்ளலாரினுடைய கோட்பாடுகளை பின்பற்றியது மட்டும் இல்லை, அவருடைய தோற்றத்தையும் பின்பற்றிட்டு வரீங்க. இந்த தோட்டம் வந்து எல்லாரும் நான் வள்ளலார் இயற்கை, ஏன்னா வள்ளலார் மார்க்கத்தில் கொண்டு விட்ட ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை யாருன்னா, வள்ளலார் உலகமைன்னு வடலூரில் ஒரு அமைப்பு இருக்குது. அதில் வேர்ல்டு உள்ள அத்தனை பேரும் அதில் மெம்பராக இருக்காங்க. அதனுடைய தலைவராக ஈர நெஞ்சினர் டாக்டர் துரசாமின்னு ஒருத்தர் இருக்கார். டாக்டர் துரசாமி அப்போ வந்து அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு டைரக்டராக இருந்தாங்க. இதே டிஎம்ஸில் இங்கே இருந்தாங்க. அவர் தென்காசியில் ஜேடியாக இருக்கும்போது அவருடைய கட்டுரையை பார்த்து புலால் சாப்பிடணும் ஒரு கட்டுரை, அப்போ அவரை கூப்பிட்டு என்னுடைய ஜெயந்தி விழா முன்னாடி கொண்டாடுவாங்க. அடியனுக்கு என்னுடைய பர்த்டே ஜெயந்தி விழாவாக சென்னையில் பல இடங்களில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடத்துவாங்க. எனக்குன்னு ஒரு மார்க்கத்தை நான் கடைப்பிடித்தேன். வள்ளலாறு, நான் பக்தியில் இருந்து வள்ளலாருக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சபை, அது பேர் பிரம்ம ஞான ஜோதி சபை. எனக்கு ஒரு மந்திரம், ஒரு தைப்பூசத்தில் இறைவன் வள்ளலார் கொடுத்த மந்திரம், பிரம்மஞான ஜோதி பிரம்மஞான ஜோதி அன்பில் மலர்ந்த ஞானம் பிரம்மஞான ஜோதி. இந்த தாரை மந்திரத்தை எப்படி வள்ளல் பெருமானுக்கு அருள் பெருஞ்சோதி ஆண்டு கொடுத்தாதோ, அந்த வள்ளல் பெருமானை தொழுகின்ற போது கங்காமாவதி தயவால் எனக்கு இந்த மந்திரம் கிடைக்கப்பட்டது. அப்படி ஒரு சபை, பிரம்மஞான ஜோதி சபைன்னு ஒன்று ஆரம்பித்து, அது எனக்கு ட்ரஸ்டி அடியாரெலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நடத்தும் போது இந்த டாக்டர் துரசாமி வருகிறார். வரும்போது என் ஜெயந்தி விழா வரும்போது, சாமி நீங்கள் இப்படி இருக்கீங்க. அப்போ நான் உப்பு புளி காரம் சாப்பிட மாட்டேன். 12 வருஷம் அடியான் வந்து உப்பு புளி காரம் சாப்பிட்றது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு சிறு கிண்ணத்தினுடைய பச்சரிசி சாதம், ஒரு 50 மில்லி தண்ணி, நாக்கில் எல்லாம் தொலியுரியும், முடியெல்லாம் பிடிச்சி பார்த்தா உடையும். அப்படிப்பட்ட ஒரு தவ உஷ்ணம் வாழ்க்கை. இல்லறத்தில் இருந்து பணியும் செய்துட்ருக்கேன். நல்ல வேலையோ குடும்பத்தையோ விட்டு ஓடலை, இருக்க இடத்துல இருந்து என்னுடைய பணியும் பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30 வருஷம் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை பார்த்துருக்கேன். 25 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். 87 to 2018 வரை அடியன் வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்த காலகட்டத்தில் நல்ல மனிதர்களை பார்க்கணுமா, அரிது மாநில பிறத்தல் அரிது. அவர் வந்து நான் 87 அப்பாயின்மெண்ட்டில் வரும்போது அவர் எங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் திருவாரூர் டிரான்ஸ்ஃபரில் மிஸ்டர் ஏகாந்தலிங்கம், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ஏன்னா நல்ல மனிதர்களை பார்க்கறது மிக 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 1000 கடவுளை பார்க்கலாம். அந்த மனிதர்கிட்ட நான் ஒரு அட்டெண்டர் மாதிரி, நான் ரெக்கார்டு கிளர்க்கு அட்டெண்டர் மாதிரி வேலை பார்த்தேன். அந்த மனிதர்கிட்ட வேலை பார்த்தனால தான் நல்ல ஒழுக்கம், ஒரு அதிகாரத்தை வேலை பார்த்து டிசிப்ளினா என்னென்னு அவர்கிட்ட நிறைய படிச்சுக்கிட்டேன். நிச்சயமாங்க. அந்த மனிதருக்கு நான் குறுகிய காலத்தில் நான் பணிவிடை, நேற்று கூட வந்தேன், நேற்று கூட அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் கடைசியில் ரிட்டையர்ட் வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கான்ஃபரன்ஸில் எம்டியாக இருந்தார். அது எம்டினா ஐஎஸ் தான் இருப்பாங்க. அதில் இவங்க ஐஎஸ்க்கு அடுத்த ரேங்கில் இருப்பாங்க. ஐஎஸ்சி கல்றாங்க.
ஏகாந்தலிங்கன்னா த்ரோட்டு தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட்டே அலரும். அப்படிப்பட்ட ஒரு அடியார்ட்ட ஒரு நல்ல மனிதர்கிட்ட வேலை பார்த்தனால தான் எனக்கு நல்ல பண்புகள் கிடைக்கப்பட்டது. நிச்சயமாங்க. அவரும் எனக்கு ஒரு குரு தான். உங்களுடைய தவ வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஆண்டு காலம் இருந்தது. நீங்கள் உப்பு புளி காரம் இல்லாமல் சாப்பிட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்கீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு கேள்வியாக இதை வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பக்தி அப்படிங்கிறதுக்கும் பயபக்திங்கிறதுக்குமான வித்தியாசத்தையும், அதே நேரத்தில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்றைய ஆன்மீக வழிக்கான பாதையையும் சுருக்கமாக எங்களுக்கு சொல்லுங்க. சரிம்மா, நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். பக்தி என்பது இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு வள்ளலார் சொல்கிறார். பக்தி என்பது அறியாமல் நம்ம ஒரு கையெடுத்து கும்பிட்றோம். இப்போ நீங்கள் வாரீங்க, அம்மா வணக்கம், நீங்கள் என்ன, இது பக்தி தான். இப்போ பயபக்தி என்பது என்னென்னா அதுக்குள்ளே ஒரு மரியாதை, அதுக்குள்ளே ஒழுக்கங்கள் நிறைய இருக்கும். இப்போ வந்து கோயிலுக்கா வெளியே நின்று கும்பிட்டு போயிடும், அது பக்தி. ஆனால் கோயிலுக்குள்ளே போகணுன்னா குளிக்கணும், நல்ல ஆடை உடுக்கணும், அமைதியாக போகணும், இருந்து பிறருக்கு தொந்தரவு இல்லாமல், பிறருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், யாருக்கும் இடையூறு இல்லாமல் கடவுளை வழிபட்டுட்டு தியானம் பண்ணிட்டு வரோம், அது பயபக்தி. இந்த பக்தி பயபக்தி வருகின்ற போது நமக்கு என்னென்னா ஞானத்திற்கு ஆரம்பமாகிரும். அந்த பக்தி வந்து பயபக்தியாக மாறியா, எப்படி ஒரு செடியில் ஒரு பூ பிஞ்சாக மாறி காயாக மாறி காய் மெச்சூரிட்டி ஆகி இப்படி கனியாகி கனிக்குள் எப்படி சுவை வருதோ, இந்த பக்தி பயபக்தியாக மாறியாச்சுன்னா உன் உள்ளத்தில் தப்பு செய்ய மாட்டேன். பக்தி இருக்க வரையும் நீ தப்பு செய்வ. பயபக்தி வந்துட்டுனா தப்பு செய்ய பயப்படுவோம். ஒருத்தன் போகிறோம், ஒரு இடத்துல இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, இது இருக்குது, பக்தி பார்க்குறோம், அழகாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம், பக்தி. சரி யாரும் பார்க்குறா அப்படின்னு சொல்லி எடுத்துலான்னு சொல்லும்போது இடக்கண்டான் அப்படின்னு வரும்போது அது பயபக்தி. நிச்சயமாங்க. ஏன்னா தப்புன்னு உணர்த்தக்கூடிய பயபக்தி. அந்த பயபக்தி இருக்கும்போது நம்ம நினைச்சோம் ரொம்ப அன்பு பெருகும். அந்த பயபக்தி நமக்குள்ளே வந்துட்டேன்னா உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பயபக்தி உள்ளத்தில் இருந்தால் எந்த தப்பும் செய்ய மாட்டான். இவ்வளோ கொடூரமான தலைவர்த்தி ஆடுகின்ற சில கீழான நிகழ்வுகள்லாம் நமக்கு நடைபெறாது. அப்போ ஒவ்வொரு பயபக்தி வர வேண்டாம், அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் வேணும். அப்போ பயம் பக்தி பயபக்தி. இந்த பயபக்தி வரும்போது ஞானம் வந்துட்டா பகுத்தறிவு, பிறருக்கு நாம் உபகாரம் செய்யணும், பிறருக்கு நம்ம நன்மை செய்யணும், அந்த வாழ்க்கை வாழணும். அந்த ஞானம் கிடச்சிட்டோன்னா நீ வந்து ரொம்ப குரு நிலையாக மாற, கடன் நிலையாக. அதான் வள்ளலார் சொல்கிறார், ஜீவன் காரணத்தால் பிரம்மன் ஆயுசும், பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுசும், ஈஸ்வரர் பக்தியால் ருத்ரன் ஆயுசும், பிரம்ம ஞானத்தால் சொர்ண தேகம் பெற்று கடவுள் மயம் ஆகலாங்கிறார். அருமைங்க. உண்மையிலே வந்து ஜீவகாரணம் என்பது பக்தி. பாச வர ஒரு விடாமுயற்சி, ஒரு வைராக்கியம். இன்றைக்கி நம்ம வரோம், என்ன பேர் டிவியில் பேசுகிறோம், நல்லா பேசணும், ஒரு வைராக்கியம் எடுக்கிறோம், அது வந்து விஷ்ணு ஆயுசுங்கிறார். நிச்சயமாங்க. ஈஸ்வரர் பக்தி என்பது ஒன்றை நீ நினைந்து தியானம் பண்ணுகின்ற நிலை. வள்ளலார் சொல்கிறார், ஈஸ்வரர் பக்தியால் ருத்ரன் ஆயுசன் வந்து அக்னி குண்டலி சக்தி. நீங்க ரொம்ப அழகா எங்களுக்கான கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ பக்தி பயபக்தி ஞானம் இந்த 3 நிலைகளில் நாம எப்படி வந்து மனிதன் இறைநிலையை அடையணுங்கிறத பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கை குறித்த பல விளக்கங்களை எங்களுக்கு இங்கே வந்திருந்து தெளிவாக விளக்கினீங்க. ஒரு மனிதன் இறை நெறிய பின்பற்றி வாழ முடியும், ஆன்மீக வழி நின்று வாழ்வதன் மூலம் இந்த உலகத்துக்கு ஒரு அறக்கருத்தை சொல்ல முடியும்னு உங்களுடைய வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. மற்றொரு நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.